பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல நேற்றைய தினம் சபையில் தெரிவித்த கருத்து இவ்வாறு தரப்படுகிறது. திருகோணமலை சம்பவத்தை இனவாதமாக்க முயற்சி பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல சபையில் தெரிவிப்பு என்பதாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. திருகோணமலை சம்பவத்தை யாரும் இனவாதம் மதவாதமாக மாற்ற வேண்டாம். தற்போது அது நீதிமன்ற நடவடிக்கையாகும். அதனால் நீதிமன்ற நடவடிக்கையில் நாங்கள் தலையிடுவதில்லை என பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலவினால் இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நேற்றைய தினம் நிதி ஒதுக்கீட்டு குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவரால் இவ்வாறு தெரிவிக்கப்படுகிறது. நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடு பாருங்கள், முக்கியமான ஒரு அமைச்சு, அதுவும் இதுபோன்ற இனவாத செயற்பாடுகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அமைச்சுக்களுடைய நிதி ஒதுக்கீட்டு விவாதத்திலேயே இந்த சம்பவம் பற்றி பேச வேண்டி இருக்கிற நிலையில் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இவ்வாறு கூறுகிறார். நிறைவேற்றுத்துறை, நீதிமன்றம், பாராளுமன்றம் ஆகிய 3 தூண்களும் சமநிலையாக செயற்பட வேண்டும் என நாங்கள் படித்திருக்கிறோம். ஆனால் அது செயற்பாட்டில் வரும் காலம் வரை நாங்கள் பார்த்திருந்தோம். 9வது நிறைவேற்று ஜனாதிபதியின் கீழே இந்த 3 துறைகளும் சமநிலையாக செயற்பட இடமளிக்கப்பட்டிருக்கிறது. ஏனெனில் ஜிஆர் உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு கல்லெறிந்தார். அவ்வாறு எந்த சம்பவமானது இந்த அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கிறதா? அதேபோன்று நாட்டில் நீதிமன்றம் சுயாதீனமாக செயற்படுவதில்லை என நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவிக்கிறார். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷவின் காலத்தில் பெசில் ராஜபக்ஷவின் வழக்கை கையாண்டு வந்த சட்டத்தரணியை உயர்நீதிமன்றத்துக்கு நியமித்தால் அதன் பின்னர் திவினகும வழக்கில் பெசில் ராஜபக்ஷவுக்கு சார்பாக தீர்ப்பெழுதவில்லை என்பதற்காக பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்கவை விரட்டினார்கள். அதன் பின்னர் செலான் வங்கியின் தலைவரை உயர்நீதிமன்ற ஆசனத்தில் அமர்த்தினார்கள். இவர்கள்தான் இன்று நீதிமன்ற சுயாதீனம் தொடர்பில் கதைக்கிறார்கள். அதேபோன்று ஐக்கிய தேசிய கட்சி நீதிமன்றத்தை எவ்வாறு வழிநடத்தினார்கள், நீதிமன்ற சுயாதீனத்தன்மை எவ்வாறு பாதுகாத்தார்கள் என்பது வரலாற்றில் எழுதப்பட்டிருக்கிறது. மஹிந்த ராஜபக்ஷ காலத்தில் நீதிமன்றத்துக்கு எவ்வாறு அழுத்தம் பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போதுதான் நீதிமன்ற நடவடிக்கைகள் சுயாதீனமாக செயற்படுகின்றன. நீதிபதிகளின் இடமாற்றம் தொடர்பில் நீதிச்சேவை ஆணைக்குழுவே நடவடிக்கை எடுக்கிறது. அதில் யாருக்கும் அழுத்தங்கள் கொடுக்க முடியாது. ஆனால் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்திக் கொண்டு பல விடயங்களையும் தெரிவிக்கிறார்கள். அதனால் வெளியில் இடம்பெறும் ஒரு சம்பவத்தை பயன்படுத்திக் கொண்டு சபை உரையாற்ற முடியாத வகையில் நிலையற் கட்டளையில் திருத்தம் மேற்கொள்ள முடியுமானால் அதனை மேற்கொள்ள வேண்டும். சுயாதீன நிறுவனங்கள் சுயாதீனமாக செயற்பட இடமளிக்க வேண்டும். திருகோணமலை சம்பவத்தை ஒரு சிலர் இனவாதமாக்க முயற்சிக்கிறார்கள். திருகோணமலையில் சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளமை உண்மை. அது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். அதே நேரம் நீதிமன்றத்துக்கும் அறிவித்திருக்கிறது. தற்போது அது நீதிமன்ற நடவடிக்கையாகும். அதனால் அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் நாங்கள் தலையிடுவதில்லை. எனவே இந்த சம்பவத்தை இனவாதம் மதவாதமாக மாற்ற வேண்டாம். அதே நேரம் நீதிமன்ற சுயாதீனத்தை உயர்ந்த மட்டத்தில் பாதுகாத்து வரும் அரசாங்கம் எமது அரசாங்கம் என்பதை பெருமையுடன் தெரிவிக்கிறேன் என்பதாக பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல இவ்வாறு கூறுகிறார்.